நீங்க சொல்லுங்க பேசிட்டாரு. பார்வையாளர்கள் தான் பேசணுங்கிறது அவரே படிச்சு காமிச்சாரு. அவரே படிச்சு காமிக்கும் போது அவர் தவறான ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லல. சவுண்டா பேசாதீங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்கன்னு சொன்னாரு. நேற்று நான் சுட்டி காட்டீங்க. அந்த அதிகாரம்னா நீங்க சேர்ந்து இருக்கிறவங்க. ஒரு நிமிஷம், நீங்க பேசும்போது நான் மைக்கு கொடுங்கல. நீங்க பேச அமைதியா கேட்டேன். நான் பேசுறது பொறுமையா கேளுங்க. இல்ல சுத்தாத்துல கேளுங்க பேசிக்கணும். நீங்க பேசும்போது எவ்வளவு பொறுமையா நான் கேட்டேன். நான் பேச எவ்வளவு வாழ்க்கை நீங்க கேளுங்க. நேற்று நான் ஆல்ரெடி நேற்றே நான் சொல்லியிருந்தேன். இதனுடைய பேச்சு தோரணை மற்றவர்களை மிரட்டுற மாதிரி இருக்கு. பொதுவா ரெண்டு பேர்த்தையும் மிரட்டுற மாதிரி இருக்கு. நடுவரா இருக்கிற ஒரு காரணத்துக்காக யாரையும் மிரட்டுறதுக்கு அதிகாரம் இல்ல. இருக்கிற கருத்து அழகான முறையில் சொல்லுங்க. நேற்றுன்னு சொன்ன இன்னைக்கு காலையில் நான் சுட்டி காட்டியிருக்கேன். அந்த தவறு அவர் மீறி மிரட்டுற தோரணை சொன்னனாலதான் அவர் சொன்னாரு மெதுவா பேசுங்க. அப்படி இருக்க நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போது அப்துல் ரஹ்மான் பிரதோசி அடிக்க போற மாதிரி செய்தி வந்துட்டு போனாங்க. எங்க உலமாக்கள் ஆடா இங்க எந்திரிச்சாங்களா? நான் கேட்கிறேன். நியாயம் பேசும்போது ரெண்டு பக்கம் நியாயம் பேசணும்ல. கை தட்டாதீங்க. இப்பதான் பேசிட்டு இருக்கிறேன். நியாயம் பேசும்போது நியாயம் பேசணும் இல்லையா? நான் ஆல்ரெடி உங்களை சுட்டி காட்டியிருக்கேன். நீங்க உங்களுடைய பேச்சு மற்றவர்களை மிரட்டுற மாதிரி இருக்கு. நான் குறிப்பிட்ட சொந்த மாத்துக்காரங்க மாட்டான்னு சொல்லல. இரண்டு தரப்பை சார்ந்தவங்க அப்படி இல்ல. சொல்றதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறை பிரகாரம் சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டாம் நான் சொல்லல. உங்க கருத்தை தாராளமா சொல்லலாம். ஆனா எதுக்கு ஒரு அழகிய முறை இருக்கு. அந்த முறை பிரகாரம் சொல்லுங்க. நேற்று நான் சுட்டி காட்டியிருக்கேன். இன்னைக்கு காலையில சுட்டி காட்டியிருக்கேன். அந்த சுட்டி காட்டுறத மீறிதான் நீங்க மிரட்டுற மாதிரி பேசுறீங்க. அப்ப அவங்களே கேட்டாங்க. உங்களுக்கு விதிச்சிருக்கு அவங்க வாயிலிருந்து கேட்கணும்னு. அதான் உண்மை. இப்ப ரெண்டு அவரை மட்டும் வெளியே இந்த பக்கம் இருந்து அடிக்கிற மாதிரி எந்திரிச்சு போனாங்க. சேர தூக்குனாங்க, சாசல தூக்குறாங்க. அவங்களே வெளியே போக சொல்றதா? அதனால இது ரெண்டு பாகத்துல இருந்து வந்த தப்பு. அதனால இந்த பிரச்சனை இப்போட விட்டுட்டு விவாதத்தை கண்டினியூ பண்றதுக்கு எங்களோட இந்த பிரச்சனை இன்னைக்கு மட்டும் வரல. அந்த சிவப்பு தொப்பி நேற்றும் பிரச்சனை பண்ணாரு. நேற்று 5 நிமிஷத்துக்கு இடையில போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கும்போது அவருடைய கடைசி வரல முன்கூட்டியே போயிட்டார். 2வது அமர்வுல எல்லாரும் அமைதியா 2 தரப்புல அமைதியா உட்கார்ந்து இவர் மட்டும் எதிர்த்து வெளில போனார். அதுவும் ஒப்பந்தத்தை மீறது. சரியா? 2வது அப்புறம் எதிர்த்து போனார். அவரை எதிர்த்து போடலாம். அவரை சுட்டி காட்டி ஒருத்தர் அங்க கையை வாங்கினால இவர் எதிர்த்தார். சரியா? அவரை சுட்டி காட்டி புரியுது உங்களுக்கு? அதனால கலசரப்பு ஏற்படுத்துவதற்கு முதல்ல யார் காரணமாக இருந்தார்களோ அவருக்கு 2வது மிரட்டுற தொழிலாம் கிடையாது. நான் 2வது நடுவர்களுக்கு மிரட்டுற தொழில் இருக்குன்னு சொல்றாங்க. நக்கல் பண்ற தொழிலும் நடுவர்கள் அதிகம் கிடையாது. நக்கல் பண்றது 5 நிமிஷம் போனதுக்கு 5 நிமிஷம் விவாதம் முடிஞ்சு 5 நிமிஷம் தான் போகணும்னு இருக்கு. சார் போனவன போகலாம் ஒண்ணு கிடையாது. கொஞ்ச நேரம் எதிர்த்து போங்க. 5 நிமிஷம் இருக்கும்போது எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க? சொல்லுங்க. இங்க 5 நிமிஷம் இருக்குன்னு சொன்னா விவாதத்துடைய ஒரு நேரம் இருக்குன்னு சொன்னா அது ஒரு அமைதியா இருக்கணும். அப்புறம் இங்க பைத்து பாடுறீங்க. விவாதம் தான் விவாதம். பைத்து பாடுறதுக்குரிய ஆளாயுது. வாடகை நாங்கள் சேர்ந்து கொடுக்குறோம். 2 தரப்பு சேர்ந்து கொடுக்குறாங்க. பைத்து போய் வெளியில பாருங்க. அது கூடுமா கூடாதுங்கிற விவாதம். இங்கே உட்கார்ந்து கடைசி 5 நிமிஷத்துல அந்த நேரத்தை அதிகாரத்திற்கு துஷ்பிரயோகம் செய்வது யாரு? அனுமதி கொடுத்தது யாரு? கூட சரி சொன்னா சரி சொன்னா நடுவராக இருக்க வேண்டும். ஒரு சில போய் துண்டு சீட்டு கொடுக்கறது, பேசுறது, நக்கல் பண்றது இது நடுவருக்குரிய அதிகாரமா? அனுமதியா? நடுவரா இருந்தா நடுவரா இருக்கணும். ஒன்னு சார் நீங்க நக்கல் பண்ணா எங்களுக்கு நக்கல் பண்ண தெரியும். நாங்க பாருங்க முகம் கரு இருக்குது, தோழில போயிட்டாங்க சொல்ல மாட்டோம். அதனால நடுவரா இருக்கணும். நக்கல் இருக்கக்கூடாது. எந்த ஒரு என்டையும் கட்ட வழக்கம் இருந்தா இருக்கக்கூடாது. உங்களுடைய கட்ட வழக்கம் இருந்தா இருக்கக்கூடாது. 2 பேரும் மாற்றிக்கணும். திரும்ப நீங்க பரிசுத்த மாதிரி வரக்கூடாது. சரியா? முதல்ல பிரச்சனைக்குரிய முதல்ல யாருன்னு சொன்னா ஒண்ணு நேற்று நீங்க அல்ல எதுக்கு ஆணைட்டு சொன்னீங்க வெளியேற்றும் சொல்லிட்டு முதல்ல யார் குறுக்கிட்டது? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு இந்த பிரச்சனை இப்ப இதோட படுறதா இல்ல. இத பேசி இனி 1 மணி நேரம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 3 நிமிஷத்துக்கு 1.5 மணி நேரம் பேசுறோம். இதை பேசி நான் சொல்லி முடிச்சு 1/4 மணி நேரம் இன்னும் பேசுவாங்க. நேற்று நாங்க பக்கத்து பைத்து சொன்னாங்க. நாங்க மட்டுமா பைத்து சொன்னோம். நீங்க பக்கத்து சொல்ல 2 பேர் சொன்னாங்க. நீங்க பக்கத்து சொல்லாப்ப வேற தூக்கி வீசி உங்க சகோதர பைக் சொன்னாங்க. பக்கத்து சொன்னாங்களே நான் கண் கூட பார்த்தேன். நான் சொல்றேன் அப்புறம் நீங்க வெளியேற்றீங்க. அப்போ நானும் நிறைய பேருக்கு சுட்டி காட்டுவேன். இவங்க எல்லாம் சேர தூக்குறாங்க, இவங்க எல்லாம் எங்க ஆளுங்களை பார்த்து மிரட்டாங்க. நானும் சுட்டி காட்டுவேன். நீங்க வெளியேற்ற தயாரா? நாங்க சொல்றது பக்கம் 2 பேருக்கு மாதிரி தப்பு வந்திருக்கு. இப்போ 2 நபர் மேலே தப்பு வந்திருக்கு. சுண்ணத்தமா உத்தமர்கள் நாங்க சொல்லல. அவங்க காரணம் அது நீங்க வச்ச காரணம். மிரட்டி பேசாதீங்க. நேற்று சொல்லி நிக்கங்க. நீங்க நேரடியாக மிரட்டி பேசுங்க. அதுக்கு அனுபவம் வாங்கிட்டீங்க. அதான் உண்மை. அவங்க வாழ்ந்த கேட்க உங்களுக்கு நிறுத்திருக்கு. அப்படி நிறுத்திருக்கான் கேட்டுட்டீங்க. இப்ப 2 தரப்புல 2 பேர் இவங்க தரப்புல அடிக்கிற மாதிரி பேசுறாங்க, அவங்க தரப்புல பேசுறாங்க. நான் வேற உட்காந்து பார்த்துட்டா இருக்கீங்க. மைக்க புடுங்குறீங்க, மைக் கட் ஆயிடுச்சு. எல்லாமே நடந்துட்டு இப்போ மேற்கொள்ளுக்கே பேசி 1/2 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களா? நான் விவாதம் நல்லபடியா நடக்கணும். சுண்ண மாத்துக்காரங்களுக்கு மெயினா ஒரு வேண்டுகோள். இந்த விவாதம் நல்லபடியா நடந்து இந்த கேஸ்ல கொள்ளைய நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அவங்க காட்டுவாங்க, இதுக்கு மேலையும் காட்டுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் காலையில் நிறைய சுத்தி காட்டி இருக்கிறேன். இது நடக்கிறதுக்கு மேலையும் நடக்கும். ஆரம்பம் தெரியும் நமக்கு. ஏன்னா இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். அதனால தயவு செஞ்சு நம்ம தரப்பில் ஒரு சின்ன ஒரு நூலளவு கூட அவங்களுக்கு காரணமா நம்ம வைக்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு நூலளவு நீங்க வச்சு கொடுக்காதீங்க. நீங்க வச்சு கொடுத்தீங்கன்னா இப்படிதான் சொல்லுவாங்க. அது உங்க தரப்பிலிருந்து வரக்கூடாது. அந்த உத்தரவாதம் நேற்று நான் கொடுக்கப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு அந்த உத்தரவாதம் நீங்க காப்பாற்றணும்.
அவங்க காட்டுறதெல்லாம் நீங்க பாத்தீங்க, நம்ம காட்டுற அவங்களும் பார்த்திருப்பாங்க. மேற்கொள்ள அந்த பிரச்சனை நடக்கக்கூடாது. அதனால இந்த பிரச்சனை இப்போட விட்டுட்டு எந்த தரப்பிலும் அப்ப நடந்திருக்கு. அவரை மட்டும் நீங்க வெளியேற்ற மீது நீங்க சொன்னீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் தற்காலிகமா நடைபெறாது. அவரை வெளியேற்ற நாங்க ஒருபோது ஒத்துக்க மாட்டோம். அப்படி அவரை வெளியேற்ற நீங்க சொன்னீங்கன்னா இந்த பக்கம் இருந்த நிறைவேற்ற நான் கைச்சிட்டுவேன், அவங்களை நீங்க வெளியேற்றுவோம். அன்பிற்குரிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அணியினரே, பார்வையாளர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள், உங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்குது, உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு என் மீது ஒரு வருத்தம் இருக்கலாம். இப்படிலாம் சலசலப்பு இருக்கிறாங்களா, எங்களை ஏன் இந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அவர்களை கட்டுப்படுத்துவோம். அவர்கள் வரம்பு மீறினார்கள் என்றால் நம்மும் வரம்பு மீறுவோம். இரண்டாவது, அவர்கள் ஒப்பந்தத்தை மீறினார்கள் சொன்னால் இவங்க நம்ம மீறுவோம். அவரை வெளியேற்றணும். இல்லைன்னா அவர்கள் ஒப்பந்தத்தை மீறும் பொழுது நம்மளும் மீறுவோம். அவர்கள் சலசலப்பு, நம்ம சலசலப்பு. அவருடைய ஆசை ஒண்ணு தான் இவர் கட்டுப்படுத்தணும். அல்லாஹ் மீது ஆணையிட்டு இருக்காரு, பொய் சத்தியம் பண்ணிருக்காரு. இப்ப அவர் வெளியேற்றணும், அது பொய் சத்தியம். அதனால உங்களுடைய தொடர்ந்து நீங்க எப்படி அமைதி காத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அமைதி காப்பீங்க. சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுக்கு உபதேசம் பண்ணாலும் உங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்கள். இதை புரிந்து கொண்டு அவர்கள் ஒப்பந்தத்தை மீறினார்கள் சொன்னா நாம ஒப்பந்தத்தை மீறுவோம். சகோதரர்களே, இப்ப நான் என்ன சொன்னேன், இரண்டு தரப்பையும் சுட்டிக்காட்டி, இந்த ஜமாத்துக்காரங்க மட்டும் உத்தமர்கள் என்று நான் சொல்லல, ரெண்டு தரப்பையும் சுட்டிக்காட்டி யாரும் வரம்பு மீறாதீங்கன்னு நான் சொன்னேன். இப்ப சகோதரர் சொன்னது என்ன, அவர்கள் வரம்பு மீறினால் மீற வைக்கிறது ரெண்டாவது. இது ரெண்டாவது மீற வைக்கிறது. இது இப்படி சொல்லும் போது நான் மட்டும் என்ன சொல்றீங்கன்னு கேட்பேன். இருந்துச்சு அதுக்கு பதில் சொல்லும், பின்ன சலசல போடும். இது மீற வைக்கிறது. நான் சொல்லும் போது தெளிவா சொல்லியிருக்கிறேன், இரண்டு தரப்புலையும் பிரச்சனை வந்திருக்கு. இந்த சோப்பு தப்பி மட்டும் இல்ல, இந்த பக்கம் இருக்கிற கருப்பு சட்டை சோப்பு தப்பி நானும் சொல்லுவேன். அது சொல்ல நான் விரும்பல, அது நியாயமானது அல்ல. இரண்டு தரப்புலையும் பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனை இத்தோட விடுங்க சொல்றேன். இத்தோட விடுங்க, நாங்க குற்றவாளி நல்ல அர்த்தம். மேற்கொண்டு இந்த பிரச்சனையை பேசி இருக்கிற கபர் ஜியாரத்து பிரச்சனை ஒரு மணி நேரத்தில் முடிச்சலாம் ஐடியா போடுறாங்க. அதுதான் உண்மை. அதனால மேற்கொண்டு பிரச்சனை முடிக்காம வரம்பு மீறி எங்க வரம்பு மீறக்கூடாது. கட்டுக்கோப்பு, நீங்க என்னதான் கட்டுக்கோப்பா இருந்தாலும் கட்டுக்கோப்பு இருக்கிறவங்கள்ட்ட இன்னொரு உபதேசம் பண்ணக்கூடாது. எந்த குரானில இந்த அதிகம் இல்லை, நாங்க படிக்கிறோம். கட்டுக்கோப்பு இருக்கலாம், கட்டுக்கோப்பு இருக்கலாம் சொல்லக்கூடாது. ரெண்டாவதும் அடங்கிருங்கன்னு எங்க சமுதாயம் கட்டுக்கோப்பான சமுதாயம் தான். அது காலையில நாங்க தெரிவிச்சிருக்கோம், நேற்று நாங்க நிரூபிச்சிருக்கோம். தயவு செஞ்சு எங்க சமுதாயம் எங்க தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு இது வராதுன்னு நீங்க நான் உத்தரவாதம் தரேன். இப்ப சொன்னீங்கல்ல சோப்பு பத்தி, இன்ஷா அல்லாஹ் அவர் ரெண்டாவது தர்க்கம் பண்றாருன்னா உங்க தரப்புல யாரும் தர்க்கம் நான் சொல்றேன், எங்க தரப்பு தர்க்கம் நீங்க சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் வெளியேற்றலாம். இப்ப இந்த பிரச்சனை வச்சுக்கூடாது. என்ன காரணம்னா அவருக்கு முன்னாடி இந்த பக்கம் செஞ்சிருக்காங்க. நான் சுட்டி காட்டுறேன்னு சொன்னேன், நீங்க வேண்டாம் சொல்றீங்க. நீங்க சுட்டி காட்டுறீங்க, நானும் சுட்டி காட்டுறேன். நிறைய வச்சா நான் ஆளை காமிச்சுறேன். இன்ஷா அல்லாஹ் அவரையும் வெளியேற்றலாம், அவரையும் வெளியேற்றலாம். அது வேண்டாம். இப்ப அந்த பிரச்சனை முடிஞ்சு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து நாங்க பரிபூர்ண சம்மதம். இப்ப அந்த பிரச்சனை முடிச்சு விவாதம் ஆரம்பிக்கலாம். திருப்பி சலசலப்பு ஏற்படுத்தாதீங்க. இப்பதான் சொல்லி இருக்கு, ரொம்ப நாள் ஒரு மணி நேரம் லேட்டு. அமைதியா உட்காரணும், பார்வையாளர் மாதிரி. போட்டதில் நாம் தேர்வு பெற்றிருக்கிறோம். அதனால இந்த விவாதத்தை அடுத்த அணியினர் தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இறுதி தலைப்பு நம்ம வந்திருக்கிறோம். இதுல நம்முடைய நிலைப்பாடாக ஒப்பந்தத்தில் உள்ள வாசகம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த முறையில் தான் ஜியாரத் செய்ய வேண்டும். கபரின் மீது மண்ணை குவித்து வைக்கலாமே தவிர அதை கட்டுவதோ பூசுவதோ கபரின் மீது கட்டடம் எழுப்புவதோ தர்காவை ஜியாரத் செய்து அவர்களிடம் உதவி தேடுவதோ உருஸ் கந்தூரை எடுப்பதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்த வழி அல்ல என்பதால் கூடாது என்பது தௌஹீத் ஜமாஅத்தின் நிலையாகும்.